ஹாய் கைஸ், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஆஸ்திரேலியன் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட் கமின்ஸ் வந்து கேப்டனாக டீமை லீட் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோன் ஹேட்லி, ஜாஷ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கேரி, மிச்சல் ஸ்டார்க், மார்னஸ் லபுச்சேன், ஜாஷ் ஹேசில்வுட், மேத்யூ ஷார்ட், மார்க்கஸ் டாய்னிஸ், நேத்தன் எலிஸ், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஸ், ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் ஆடம் சாம்ப் ஆகியோர் வந்து ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காங்க. ஆன் பேப்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடு. ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கான இவங்களுக்கான பிக்சர்ஸ் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா, February 22 வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக லாகூரில் மோதுறாங்க. February 25 வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ராவல்பிண்டி ஸ்டேடியத்தில் வந்து மோதுறாங்க. February 28 பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக திரும்பவும் லாகூருக்கு வராங்க. ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னா, டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஷ் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தோணுது. நானாக இருந்தாலும் மிச்சல் மார்ஷுக்கு தாங்க போவேன். என்ன தான் மேத்யூ ஷார்ட் டீமில் இருந்தாலும் மிச்சல் மார்ஷுக்கு தான் போவேன். மேத்யூ ஷார்ட்டோடைய ரீசன்ட் பிபிஎல் ஃபார்ம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மிச்சல் மார்ஷோடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதை பார்க்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் நான் வந்து மிச்சல் மார்ஷுக்கு தாங்க போவேன். ஏன்னா அவரோட ஓடிய ஆவரேஜ் வந்து ரொம்பவே நல்லா வச்சிருக்காரு, 35 வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹி ஆல்சோ கேன் பவுலுன்னும் போது அவர் வந்து 57 விக்கெட்ஸ் ஓடி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமியும் 5.52 தான் வச்சிருக்காருன்னும் போது நான் வந்து கண்டிப்பாக மிச்சல் மார்ஷுக்கு தான் போவேன். அண்ட் நம்பர் 3 மார்னஸ் லபுச்சேன், நம்பர் 4 வந்து ஸ்டீவன் ஸ்மித், நம்பர் 5 வந்து கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 6 வந்து அலெக்ஸ் கேரி. ஏன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஸ்குவாடில் இருக்காரு, இருந்தாலும் நான் வந்து அலெக்ஸ் கேரிக்கு தான் போவேன். எனக்கு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அலெக்ஸ் கேரிக்கு போவேன். நம்பர் 7 மார்க்கஸ் டாய்னிஸ், நம்பர் 8 பேட் கமின்ஸ், நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 10 ஆடம் ஜாம்பா, நம்பர் 11 வந்து ஜாஷ் ஹேசில்வுட். இவங்க தான் என்னுடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்க போகிறாங்க. மறக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து லாகூரில் வந்து 2 மேட்ச் இருக்குது. அண்ட் ராவல்பிண்டியில் வந்து ஒரு மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக மோதுறாங்க. லாகூரில் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாகவும் மோதுறாங்க. லாகூர் பிச் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச். அது வந்து ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 253 தான் இருக்குது. பேட்டர் ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஒரு விக்கெட் வந்து பவுலர்ஸ்க்கு வந்து லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பேட்டிங் பிச் நல்ல பேட்டிங் பிச். அது வந்து ராவல்பிண்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிச் வந்து பவுலர்ஸ்க்கு வந்து இயர்லி ஸ்விங் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பிச் வந்து ராவல்பிண்டி. இவங்க வந்து ஆரோன் ஹேட்லியை வந்து ஏன் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா அவரோட ஓடிஐ ஆவரேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. 16 தான் வச்சுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 84 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடினாலும் ஆவரேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இவருக்கு பதில் ஒரு பவுலருக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேன் ரிச்சர்ட்சனுக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. நேத்தன் எலிஸ் வந்து பேக்கப்பாக இருக்கார், இருந்தாலும் கேன் ரிச்சர்ட்சனுக்கு போயிருக்கலாமோ. அவருடைய ஓடிஐ ஸ்டாட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. 25 மேட்ச்சில் வந்து 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமியும் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காருன்னும் போது நம்ம வந்து கேன் ரிச்சர்ட்சனுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. பேட் கமின்ஸ் இருக்கார் அண்ட் மார்க்கஸ் டாய்னிஸ் இருக்கார். கிளென் மேக்ஸ்வெல்லோட ரீசன்ட் பிபிஎல் ஃபார்ம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அவர் வந்து ஸ்குவாடில் இருக்கார். அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இது ஆல்ரெடி லெஜண்ட்னும் போது அந்த ஜார்ஜ் ஹேசில்வுட்டுக்கும் போயிருக்காங்க. ரொம்பவே நல்ல பிளேயர் ஜார்ஜ் ஹேசில்வுட். ரீசன்ட் ஃபார்ம் ஜார்ஜ் ஹேசில்வுட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஆஸ்திரேலியா வந்து பிளே ஆஃப் போவாங்களா, ஸ்குவாடை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிரிக்கெட் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் கிரிக்கெட் சம்மந்தமான நியூஸஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கிரிக் திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.